பனைமரம் ஏறி போராட்டம் பண்ணீங்க. அந்த போராட்டம் தொடர்பா விசாரணை நடத்தப்படும் தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பணங்கள் எடுத்தது சட்டவிரோதம். அந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அதுல பாத்துருவோம். நீ ஆளை வச்சு சாராயம் கட்சி விற்கலாம், குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம். நாங்க பனை ஏறி கல்ல இருக்கக்கூடாது. கல்ல நான் கண்டுபிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. என் பரம்பரையா இருக்கு. தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும். இதெல்லாம் விளையாட்டா இருக்கு. பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில இருக்கு, அங்க என்ன சாராயம் இருக்கு. ஆனா கல் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. இங்க மட்டும் ஏன் இல்ல? அது காரணம் சொல்லு. ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு? ஏன் மாநிலத்தில் மட்டும் எப்படி கல் போதை பொருளாச்சு? பதில் இருக்கா? இந்த விசாரணையில எத்தனை விசாரணை பார்த்தேன் நான். ஆனா அடுத்து திருச்செந்தூர் கோயில்ல தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க. ஆனா செவி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி நீங்க எந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? செவி சாய்க்கலன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை என் மக்கள் செவி சாய்ப்பாங்கல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இல்ல திமுக, முருகன் மாநாடு நடத்தின, முருகனுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்றது என்ன பிரச்சனை? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்ல. என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக. ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி. அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிப்பான்? எதுக்கு நிப்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி உரணும், தமிழர் எழுச்சி உரணும்னா எங்க இருக்கு? வழிபாட்டு தலத்தில் இல்ல, வழக்காடு மன்றத்தில் இல்ல, படிப்பகங்கள்ல இல்ல, பள்ளி கல்லூரிகள்ல இல்ல. இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இது செய்யல, நீ செய்யல, நான் பக்கத்துல நான் செய்வேன். இன்னும் முருகன் கோயிலுக்குள்ள போய் கும்பாபிஷேகம் பண்ணதானா? அனுமதி நீ போட்டுக்க, நீ சமஸ்கிருதத்துல போட்டுக்க, நான் போடுறேன். எங்க முருகன் இருக்கான், எங்க மக்கள் இருக்காங்கன்னு பாத்துருவோம். நாம் தமிழர் கட்சியோட அந்த பனைமர போராட்டத்திற்கு ஹச்ராஜா அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களையும் கல் இருக்குது. கர்நாடகால இருக்குது, ஆந்திரால இருக்குது, மற்ற மாநிலங்கள்ல இருக்குது. தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரிச்சு போராடினாரு, போராட்டங்கள்ல பங்கேற்றாரு. அதுல இது கல்லுங்கிறது இது இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு இல்ல. அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு பேசி கொண்டிருந்தாங்க. இதுக்கு சங்க இலக்கியெல்லாம் பாக்கல் இருக்கு. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து நாட்படு தேரல்ல தமிழனுடைய இந்த கல் எல்லாம் பேசி இருக்கிறதெல்லாம் கேட்கிறாங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு? இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பாக்குறத விடவா கல்லு கேடு? எதுக்கு கல்லு கடையை மூடுறாயின்னு கேட்டது இருக்கே. அனுப்பாட்டா? நீ சாராய ஆள வச்சிருக்க, அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க. நீ காய்ச்சிட்டு இந்த டாஸ்மார்க்ல விக்கிற. இந்த சரக்கு கல்லு கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா சொல்லு? வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் பனை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்ச? அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம் எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா. நான் பனையர்னா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா. கருவாடு திங்கணும். நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா. வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும். நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம்.